ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அழைச்சிட்டு வந்தாச்சு. இதுல ரொம்ப வருத்தம். எனக்கு ரொம்ப வருத்தம். இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. சுவை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாவே இருக்குது. எனக்கு வருத்தம்பா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க. டீ குடிப்போம், மான்சூன் டீ குடிப்போம், ஸ்ப்ரிங் டீ. அதுக்கப்புறம் வந்து என் மாமியார் அழைச்சிட்டு போய் பிளஸ் பண்ணாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதையும் பார்த்தா ஆளையே காணும், எங்க தான் போனானே தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிக்யூ சேனல். ஸோ நம்ம வந்து பார்ட் 1 வந்து கிராஜுவேஷன் டே பார்த்தோம் இல்லையா, பள்ளிகா கிராஜுவேஷன் டேக்கும் இந்த கிராஜுவேஷனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த கிராஜுவேஷனுக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அழைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ காலேஜும் வந்துருச்சு, இப்போ நம்ம இப்போ என்ட்ராக போகிறோம். ரொம்பவும் இந்த நிகழ்ச்சியும் நல்ல சிறப்பாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வருத்தமும் இருக்குதுன்னு சொன்னா இந்த இதில் ரொம்ப வருத்தம். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இனிமேல் பேசுனா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. அது என்னங்கிறதையும் நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லிடுவேன். இப்போ பிள்ளைங்கலாம் வந்து சாரி முடிவு பண்ணி எல்லாம் செட்டா சாரி கட்டிட்டு அழகா வந்துருச்சுங்க. பிள்ளைங்கலாம் பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்குங்க. சாரியில வந்து டக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் நல்லாவும் இருந்துச்சுங்க. ஒரு 12 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட்னு சொன்னாங்க. அப்புறம் 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆச்சு. சரி இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டு தொழுதுட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா எங்க கார் வந்து லாக் ஆயிடுச்சு. பின்னாடி வந்து கார் வந்து நிப்பாட்டி போட்டதுனால அதுல உள்ள டிரைவரை காணும். ஸோ எங்க காரை வந்து எடுக்க முடியல. அந்த காரை எடுத்து தான் எங்க காரை எடுக்க முடியல. திருச்சியில் வந்து சுவை ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அங்கே அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அழைச்சிட்டு போன ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி சுவை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு குஸ்கா, அதுவும் எம்டி குஸ்கா, ஒரு எக்கு கூட இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட்டுட்டு இருந்துச்சுங்க. என்ன பண்றது, கார் இது மாதிரி சொதப்பிடுச்சு அப்படின்னு. அதுவும் ஒரு பிளெயின் குஸ்கா, தால்ச்சா, வெங்காய பச்சடி, இது மட்டும்தான், ஒரு எக்கு கூட இல்லை. எல்லாருமே வாங்கி அதை சாப்பிட்டுட்டு கரெக்டாக வந்து 2:30 வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட்ல வந்து டென்ட் மாதிரி அடிச்சுட்டு எல்இடி டிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் வந்து கிரவுண்ட்ல உட்கார வச்சுட்டாங்க. இந்த கிராஜுவேஷன் பிள்ளைங்களையும் வந்து கெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆடிட்டோரியம் ரூம்ல வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே இன்னைக்கு தான் கிராஜுவேஷன், எல்லா பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. பெரிய காலேஜாக இருக்கிறதுனால நிறைய கூட்டம், எல்லாருமே எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பார்ப்போம் இப்போ. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்குது, அதுவும் இந்த கிராஜுவேஷன்ல வந்து ரொம்ப வருத்தமாவே இருக்குது. எனக்கு வருத்தம்பா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிச்சிராங்க. ஓகே சொல்லிடுறேன். இந்த கிராஜுவேஷன் டேல உள்ள வருத்தம் என்னன்னா, இங்கே டென்ட்டை கொடுத்துட்டு எல்இடி டிவி வச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கிரவுண்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் டென்ட்டை கொடுத்தவங்க எவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ பேர் இன்னைக்கு வருவாங்கன்னு தெரியும். அவ்வளோ வெயில், அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, சரியான வெயில். பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அங்கே உட்காந்துருந்தோம் நாங்கள் அந்த டென்ட்டு கிட்ட. வெயில் தாங்க முடியாமல் தலைவலி வந்துருச்சு எங்களுக்கு. நல்லா இருந்தவங்களுக்கு வியாதி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வெயில். அப்புறம் சேரை நாங்கள் இங்கே எடுத்து வந்து போடுவோம். எங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த சைடு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்ப கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு முன்னாடி, வர இன்னும் அதிகமா பெஞ்ச் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மட்டும் அப்படி தோணல, எல்லாருமே வந்து ஒருத்தவங்க பேசுனதை வச்சுதான் நான் இந்த கமெண்டே இதுல பதிவு பண்றேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன்ல வந்து டீ வந்து கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கலாம் அந்த ஆடிட்டோரியம் ரூம்ல. அப்போ வந்து கம்மி பேர் தான் வந்திருந்தாங்க. ஸ்டேஜ்ல ஏறி ஸ்பீச் கொடுக்குறவங்களுக்கு நேரம் போறது தெரியாது. அதை நம்ம கேட்கறோம் இல்லையா, ஒரு அளவு தான் நம்மளால கேட்க முடியும். போக போக நமக்கே வந்து ஒரு டல் ஆயிடும். அது வந்து ஏசி ரூமா இருக்கிறதுனால டீ வந்து அங்க கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு. ஆனா அந்த ப்ரோக்ராம் முடிச்சு நாங்க கீழே வரும்போது தான் கேத்தல டீ வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க குடிச்சோம். அங்க வந்து அவ்வளவு நேரமா எங்களை வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அப்பயே வந்து ஏதாவது ஒரு ஜூஸ் பாட்டிலோ ஏதாவது ஒரு ரெடி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எங்க வந்து இந்த பேரண்ட்ஸும் வந்து அதை தான் பேசிட்டு இருந்தாங்க. அங்க அவ்வளவு நேரம் ஆடிட்டோரியம்ல உட்காந்துருந்தோம். அங்கேயே டீ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். டீ குடிப்போம், புயல் அடிச்சா டீ குடிப்போம், குளிர் அடிச்சா டீ குடிப்போம், மான்சூன் டீ குடிப்போம், ஸ்ப்ரிங் டீ. டேய் என்ன நக்கலா, என்ன எப்ப பார்த்தாலும் டீ குடிப்போம்னா நைட் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவ? டீ குடிப்போம். இத குடிச்சா மேற்கொண்டு தூக்கம் வராதே, வந்து வராது போது டீ குடிப்போம். அவ சாக்கு அவ்வளவுதாங்க. என்னது இது, ஒரு அடிக்ட் ஆயிட்டா இல்ல? டீ இஸ் நாட் அடிக்ட். இந்த காமெடியில அதே மாதிரி தான் நானும் இருந்திருக்கிறேன். காலேஜுக்குள்ளே கேண்டீன் இருக்கு, அங்க கூட ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அங்க டீ வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி தாகமே அடங்குச்சு.
இந்த வருத்தம்னு சொன்னதுக்கு காரணம் இந்த டீயும் இந்த வெயிலும் தான், மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லா சிறப்பாக நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பட்டம் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு எல்லாமே பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பிள்ளைக்கு வந்து கொடுத்தது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த பிள்ளை பட்டம் கொடுக்க போதுங்கிறது சொல்லாமல் டக்கு டக்குன்னு கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. அதனால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆடிட்டோரியம் ரூமுக்கு வந்து உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லவும் எல்லா பேரண்ட்ஸும் ஆர்வமாக வந்து விடுவிடுன்னு எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கடான்னு தேடி பார்த்தா எல்லாம் ஸ்டேஜில் நிற்கிதுங்க பிள்ளைங்க குரூப்பாக எடுத்துகிட்டு. அது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. என் பொண்ணு வந்து அந்த கோட்டை எனக்கு போட்டு விட்டுட்டு அந்த பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து என் கையில் கொடுத்து வாங்குற மாதிரி அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என் மாமியார்கிட்ட அழைச்சிட்டு போயிருந்தேன். அவங்க எல்லாம் எழுந்திரிச்சு ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அவங்க இருக்கிற இடத்துக்கு என் பிள்ளைய அழைச்சிட்டு போய் காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தாங்கலை. பேத்தியை வந்து சீமாட்டெல்லாம் கட்டி தொட்டு முத்தம் போட்டு ப்ளஸ் பண்ணாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதோட என் நாத்தனார், என் கொழுந்தனார் ஒய்ஃபு இவங்க எல்லாருமே சேர்ந்து சீமாட்டி மாதிரி அவங்களும் கட்டி பிடிச்சி முத்தம் போட்டு ப்ளஸ் பண்ணாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட ஃபோட்டோ எடுத்துட்டு திரும்பி பார்த்தா ஆளையே காணும். எங்கே தான் போனானே தெரியல. ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே எஸ்கேப்பு எங்கேயோ ரெண்டு நல்லா அரட்டை அடிக்குதுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ இந்த இடம் எவ்வளோ காலியாக இருக்கு பாருங்க. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கள் மட்டும் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தேடி பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக அழைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.